பூரி சுண்டல் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல் எதுவாக இருந்தாலும் 8 மணி நேரம் ஊற வைங்க. முன்னத்த நாளே ஊற வச்சுருங்க. உப்பு போடாமல் குக்கரில் 8 விசில் விட்டு எடுத்துருக்கிறேன். அப்போ தான் நல்லா வெந்து வரும். நல்லா வெந்துருச்சு. இப்போ மசாலாக்காக சீரகம், மிளகு, மல்லி, சோம்பு, மஞ்சள், தக்காளி, வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய், வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு வதக்கிக்கலாம். மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காக. இங்கே சுண்டல் இந்த மாதிரி நல்லா உப்பு போடாமல் வேக வைக்கும்போது நல்லா வெந்து வரும். கருப்பு சுண்டலில் புரோட்டீன் நிறைய இருக்குது. தாளிச்சோ குழம்பாவோ வாரத்தில் 2 டைம் சாப்பிடுங்க. இப்போ நம்ம எல்லாமே நல்லா வதக்கி எடுத்துட்டு ஆற வச்சுக்கலாம். வெள்ளை சுண்டலை விட கருப்பு சுண்டல் ரொம்ப நல்லது. இப்போ குக்கரில் தாளிக்கிறதுக்காக எண்ணெய், கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இங்கே பச்சை மிளகாய் சேர்க்கலை. அரைக்கும் போதே நம்ம வரமிளகாய் 4 சேர்த்துருக்கோம், மிளகு சேர்த்துருக்கோம், அதோட காரமே இருக்கும். இப்போ நான் வெங்காயம், கருவேப்பிலை மட்டும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதங்கி வந்ததுக்கப்புறம் உப்பு போட்டிருக்கேன். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெந்து எடுத்து வச்சுருக்கிற சுண்டல் சேர்த்துக்கலாம். அரைச்சிட்டு வந்த மசாலாவை ஊற்றிக்கலாம். நல்லா கொதித்ததுக்கப்புறமா இறக்கி வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி, உப்பு, ஓமப்பில் 1/4 ஸ்பூன் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ஓமம் சேர்க்கும்போது பூரி நல்லா மணமாகவும் இருக்கும். இந்த டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம பூரி போட்டோம்னா பூரி நல்லா புஷ்ஷுன்னு வரும். இந்த மாதிரி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போட்டு எடுத்துக்கோங்க. பூரி நல்லா உப்பெல்லாம் வந்துருச்சு. அடுத்தடுத்து நான் போட்டு எடுத்துக்கிறேன்.